வட்டி வாங்கி தின்பவர்கள் ஷைத்தான் பிடித்து பித்தம் கொண்டவர்கள் எழும்புவது போலன்றி வேறு விதமாக மறுமையில் எழும்ப மாட்டார்கள். காரணமாவது, வட்டியைப் போலவே நிச்சயமாக வணிகமும் இருக்க அல்லாஹ் வணிகத்தை ஆகுமாக்கி வைத்து வட்டியை ஏன் தடுத்துவிட்டான் என்று அவர்கள் பரிகாசமாக கூறியதுதான். வட்டி வாங்கக்கூடாது என்று இறைவனிடமிருந்து வந்த அறிவுரைப்படி யாராவது உங்களின் அதை விட்டு விலகி கொண்டால் அதற்கு முன் அவர் வாங்கி சென்று போனது அவருக்குரியதே. இதற்கு முன் வட்டி வாங்கிய அவருடைய விஷயம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. அல்லாஹ்வின் உத்தரவு வந்த பின் வட்டியை விட்டு விட்டதினால் அல்லாஹ் அவரை மன்னித்து விடலாம். தவிர இந்த உத்தரவு கிடைத்த பின் எவரேனும் பிறகும் வட்டியின் பக்கம் திரும்பினால் அவர்கள் நரகவாசிகளே, அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி விடுவார்கள். அல்லாஹ் வட்டியை அழித்து தர்மங்களை வளர்க்கிறான். மேலும் தன் கட்டளையை நிராகரித்து கொண்டே இருக்கும் பாவிகள் அனைவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து தொழுகையை கடைபிடித்து மார்க்க வரியை ஜக்காத் கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உண்மையாகவே நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹுக்கு பயந்து வட்டியில் இதுவரை வாங்கியது போக மீதமிருப்பதை வாங்காமல் விட்டுவிடுங்கள். இப்படி நீங்கள் நடக்காவிட்டால் அல்லாஹுடனும் அவனுடைய தூதருடனும் போர் செய்ய தயாராகிவிடுங்கள். ஆயினும் நீங்கள் வட்டி வாங்கியது பற்றி மனம் வருந்தி திருந்தி பாவ மன்னிப்பு கோரினால் உங்கள் பொருட்களின் அசல் தொகைகள் உங்களுக்கு உண்டு. எவரும் அதை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அநியாயம் செய்துவிட முடியாது. அவ்வாறே நீங்களும் வட்டி வாங்கி அநியாயம் செய்தவர்களாக மாட்டீர்கள். மேலும் கடன் வாங்கியவன் அதை தவணைப்படி தீர்க்க முடியாமல் அவன் சிரமத்தில் இருந்தால் அவனுக்கு வசதி ஏற்படும் வரை எதிர்பார்த்திருங்கள். மேலும் இதிலுள்ள நன்மைகளை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அதை அவனுக்கே நீங்கள் தானம் செய்து விடுவது பிறருக்கு தானம் செய்வதை விட உங்களுக்கு மிகவும் நன்மையாகும்.